ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா பிரின்சஸ் கட் தான் பார்க்க போகிறோம். கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அதுக்கு 1.25 மீட்டர் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இவங்க கையும் கொஞ்சம் நீட்டாக இந்த மாதிரி டிசைனும் கேட்டிருக்காங்க. சேம் இதே தான் தைக்க சொல்லியிருக்காங்க. ஹைட்டும் அவங்க கை ஹைட்டு இந்த அளவுக்கு இருக்குது. அதனால தான் நான் 1.25 மீட்ரு 1.25ன்றது 1.5 கொஞ்சம் மேலே தான் எடுத்திருக்கேன். லைனிங்கை எப்பவும் போல் நம்ம நார்மலாக போடுறோம்ல, ரெண்டாக மடித்து இந்த பாருங்கள். எப்போவுமே ஃபோல்ட் பண்ண பக்கம் நம்ம ஃபோல்டர் பண்ண பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும், ஓப்பன் சைடு அந்த பக்கம் இருக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே ஹைட்டு தான் எடுக்கணும். ஹைட்டு இவங்களுக்கு 17, மார்பு சுற்றளவு 12, சேம் அதே மார்பு சுற்றளவு 12. கோடு போட்டுக்கலாம். இவங்க பேக் ஓப்பன் கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கட்னாலே நார்மலாக நம்மளுக்கு பேக் ஓப்பன் தான் வரும். ஃப்ரண்ட்டில் வச்சா நல்லா இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் கட்டுக்கு எப்பவும் போல தான் அளவு எடுக்கணும். எப்போவுமே 2.5 இன்ச்சு நம்ம ஷோல்டர் அளவு எடுப்போம்ல, நார்மலாக அதே அளவு. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஷோல்டர் அளவு 3.25. ஃப்ரண்ட் 6.5, பேக் 9.5. இது நம்ம ஷேப் அளவு எடுக்கக்கூடாது. ஷேப் அளவுக்கு பதில் நம்ம இந்த பிரின்ஸ் கட்டுக்கு ஷேப் அளவு மேலே தான் வரும். நார்மலாக இங்கேருந்து 10 வைப்பாங்க, இல்லை 11 வைப்பாங்க. அப்புறம் ரொம்ப ஹைட்டாக இருந்தாங்கன்னா 11, 11.25. அதுக்கு மேலே வைக்க மாட்டாங்க. நான் இவங்க கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு நான் 11 வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆம்கோல் அளவு நம்ம நார்மலாக இங்கே அளவு எடுத்துகிட்டு இங்கே மார்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதேமாதிரி இங்கே மார்க் பண்ணுவோம்ல. இந்த பிரின்ஸ் கட்டுக்கு அதெல்லாம் கிடையாது. இந்த அளவு மட்டும்தான். பிரின்ஸ் கட்டுக்கு இந்த அளவு மட்டும்தான். 10க்கு மேலே 11க்குள்ளே நம்ம எவ்வளோ வேணாலும் வைக்கலாம். இங்கே மேலே 11, 12னா ரொம்ப கீழே இறங்கிட்டோம், அது கொஞ்சம் ஷேப் இறங்கின மாதிரி இருக்கும். 11க்கு மேலே நம்ம வைக்கக்கூடாது. 10 வைக்கலாம், 10.25 கூட வைக்கலாம், 10 வைக்கலாம், 11 அதுக்குள்ளே வைக்கணும். அதுக்கு மேலே வைக்காதீங்க. அப்புறம் நார்மலாக ஆம்கோல் அளவு எடுக்கிறோம். இங்கேருந்து 1.5 இன்ச் வரும். அதே மாதிரி இவங்க இந்த பேட்டர்ன் கேட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இந்த பேட்டர்ன் தான் தைக்கணும். அது வி ஷேப் மாதிரி வரும். இந்த மாதிரி வரணும். இது இந்த பீஸ் நம்ம தனியாக தான் கட் பண்ணி தைக்க போகிறோம். இதோட சேர்ந்து வராது, இது தனியாக தான் வரும். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம
பேக்கில் தான் எப்போவுமே ஹைட் எடுப்பேன். இது வந்து ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்லேருந்து இங்கே பாருங்க, இங்கேருந்து இங்கே கீழே எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கார்னர் வருது பார்த்தீங்களா, நம்ம பேக்கில் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதேமாதிரி சேம் இது ஃப்ரண்ட்டில் இங்கேருந்து இங்கே கார்னரில் வருதுங்களா. இப்போ நம்ம அதுக்கு ஒரு கோடு போடணும். இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ண பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் இங்கே சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 4.5 வரும். இந்த சொன்ன பார்த்தீங்களா 4.5 வருதா. இப்போ இங்கே 4.5 வச்சிங்கன்னா இந்த இடத்துல 4 வைக்கணும். 1/2 இன்ச்சு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். புரியுதுங்களா? இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் வைக்கிறீங்க. இங்கே வச்சிங்க பார்த்தீங்களா, இங்கேருந்து ஒரு கோடு இதில் போடுங்க. இப்போ இங்கேருந்து ஒரு 2 இன்ச் வைங்க. இப்போ வந்து இங்கேருந்து இங்கே பாருங்கள், இப்படி வளைச்சா மாதிரி இப்படி எடுத்துகிட்டு வாங்க. இப்படி வளைச்சா மாதிரி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல இந்த சென்டர் நம்ம மார்க் பண்ணோன்னா அதை விட கொஞ்சம் தள்ளியே இப்படி வளைக்கும் போது நம்மளுக்கு தெரியும். தெரியுதுங்களா? ஒரே நிமிஷம். அவ்வளோதான். இப்போ மார்க் பண்ணிட்டோம். கட் பண்ண போகிறோம். கட் பண்ண போதும் கவனிங்க, எப்படி கட் பண்ணணும்னு பாருங்கள். இப்போ போல் இங்கேருந்து கட் பண்ணிவிட்டு இது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இவங்க கை வந்து கொஞ்சம் நீட்டாக கேட்டிருக்காங்க, அதனால் நம்ம இந்த அளவு கூட அளவு எடுப்போம். அதனால் இதை ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிடாதீங்க. இங்கே வந்து ஒரு நாட்ச் இப்போ வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு கழுத்து கட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், இங்கேருந்து தெரியுதுங்களா, இந்த இருக்கு பார்த்தீங்களா, இங்கேருந்து இப்படி வளைச்ச மாதிரி கட் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த பீஸையும் கட் பண்ணி அது வேண்டாம், அவ்வளோதான். இதுதான் பிரின்ஸ் கட். தெரியுதுங்களா? இதுதான் பிரின்ஸ் கட்டு. இது வந்து இன்னொரு போர்ஷன். அவ்வளோதான், இது வேலை முடிஞ்சிச்சு. இதை வந்து நம்ம எப்போவுமே ஃப்ரண்ட் கட் பண்ணும்போது இதை கட் பண்ணிவிடுவோம்ல, இதை கட் பண்ணக்கூடாது. இது ஏன்னா பேக் ஓப்பன், அதனால் இதை நம்ம கட் பண்ணிடக்கூடாது. இந்த பீஸும் அப்படியே வைக்கணும். பேக்கும் அவங்களுக்கு வந்து அந்த டிசைன் தான், இல்லை அவங்க ரவுண்டு கேட்டிருக்காங்க, ரவுண்டு தான். எந்த அளவுக்கு நம்ம ப்ராடாக வைக்கிறோமோ அவ்வளோ அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.